184 கேஸ் அவர் மேல இருக்கு. 184 சாகடிச்சாரு. எதுக்காக காட்டுக்கு போனாரு? எதுக்கு அவர் சந்தன மரம் கடத்தினாரு? ஞான தந்தத்தெல்லாம் பஸ்ஸிலேயே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் பஸ்ஸிலேயே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதுவும் செக் போஸ்ட் போலீஸ்லாம் பிடிக்க மாட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா எஸ் பிடிப்பாங்க. பட் ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணாமூர்த்தி. வீரப்பன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது சந்தன மர கடத்தல். யானை தந்தத்தை யானை கொன்று அந்த தந்தத்தெல்லாம் விற்று சம்பாதிச்சவர். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 2000-3000 யானை சாவடிச்சார். அது மட்டும் இல்லாமல் 184 கேஸ் அவர் மேலே இருக்கு. 184 காவல்துறை அதிகாரிகளை அவர் சாவடிச்சார். அதுவும் ஏன் சாகடிச்சார்? எதுக்காக காட்டுக்கு போனார்? எதுக்கு அவர் சந்தன மரம் கடத்தினாரு? எதுக்கு யானையை கொன்றாரு? அது மட்டும் இல்லாமல் ராஜ்குமார், நாகப்பா இவங்க 2 பேரை எதுக்கு கடத்தணும்? அதை பற்றி தான் நம்ம இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எபிசோடாக பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவர் ஃபஸ்ட்டுலேருந்து எப்படி வந்தாருன்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1952 அவர் பிறக்கிறாரு. யாருக்கு பிறக்கிறாருன்னா ஊசே முனுசாமி. அவர் தான் அவரோட அப்பா. அவருக்கு பையனா பிறக்கிறாரு. இவர் கூட பிறந்தவங்க எத்தனை பேர்னா மொத்தம் 5 பேர். இவரோட சேர்த்து 5 பேர். இவர் மிடில் பிறக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு அண்ணன், அடுத்தது வீரப்பன் அவர், அதுக்கடுத்து ஒரு தம்பி, அதுக்கடுத்து 2 தங்கச்சிங்க இருக்காங்க இவருக்கு. அதுக்கப்புறமா இவர் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறக்கிறாரு. இவர் எப்படி வளர்றாருன்னா, எந்த ஒரு சூழலில் வளர்றாரு அப்படின்னா, இவங்க அப்பா இன்னைக்கு வேட்டைக்கு போய் ஏதாவது அடிச்சுட்டு வந்தால் மட்டும்தான், அதேமாரி அவங்க அம்மா ஏதாவது வயல் அந்த காட்டுக்கு போய் ஏதாவது அடித்து எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு சாப்பாடு. இவங்க 5 பேரை வளர்க்க ரொம்பவுமே கஷ்டப்பட்டாங்க. இவங்க பேரண்ட்ஸ் கஷ்டப்பட்டாங்க. அப்படி கஷ்டமான சூழ்நிலை இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, வீரப்பன் அவர் காட்டுக்கு போனார். எதுக்குன்னா மாடு மேய்க்கிறதுக்கு போவாராம். கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப தூரம் தாண்டி போய் மாடு மேய்ச்சிட்டு வராராம். ஒரு 10 மாடை இவர்கிட்ட கொடுப்பாங்களா. அதுவும் அவரோட மாடு கிடையாது, மற்றவங்க மாடு மேய்ச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் விட்டுருணும். அப்படி விடும்போது பார்த்தீங்கன்னா சாயங்காலம் மணி 6-7 ஆகிடும், இருட்டிடும். அந்த நேரத்தில் இவர் ஏதாவது ஒன்று கிடைக்கிறது களியோ இல்லை சில நேரத்தில் பட்னியும் கடந்திருக்காரு. ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்தவர் தான் இவர். அப்படி இருக்கும்பொழுது
வந்து ஃபர்ஸ்ட் வந்து காட்டுக்கே